பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இதுல நாம் உண்மை உள்ளவைகளையும் ஒழுக்கம் உள்ளவைகளையும் நான் படித்தோம், ஆராய்ந்து பார்த்தோம் வேத வசனங்களின் அடிப்படையில். மூன்றாவதாக நீதி உள்ளவைகள் அவை யாவை என்று பார்ப்போம். தேவன் நீதி உள்ளவர், அவருடைய ராஜ்யம் நீதி உள்ளது, நீதியின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். 10 காரியங்கள் நீதியாக எண்ணப்படுகிறது. 1. விசுவாசம். ஆதியாகமம் 15:6. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கலாத்தியர் 3:6. ரோமர் 10:4. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படிக்கு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். யாக்கோபு 2:20-23. கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது. எபிரேயர் 11:8. அந்த 11ஆம் சாப்டர் முழுவதும் விசுவாசத்தின் கிரியைகளை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. 2. கட்டளைகளின்படி செய்ய சாவதானமாய் இருந்தால் அது நமக்கு நீதியாய் இருக்கும் என்று உபாகமம் 6:25 வாசிக்கிறோம். அப்ப கட்டளைகளின்படி செய்தால் அது நமக்கு நீதியாய் இருக்கும். 3. உபாகமம் 24:13. அடகை திருப்பி கொடுத்தால் அது உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீதியாய் இருக்கும் என்று வாசிக்கிறோம். 4. சங்கீதம் 112:9. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும். அப்ப ஏழைகளுக்கு இறங்குதல் ஒரு நீதியாக கருதப்படுகிறது. 5. ஏசாயா 48:18. கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும் என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 119:172. உமது கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள் என்று சொல்லப்பட்டுள்ளது. அடுத்தது உபவாசம். ஏசாயா 58:6-7-8. கர்த்தருக்கு உகந்த உபவாசம் எது என்று 8 காரியங்கள் சொல்லப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட உபவாசம் எடுத்தால் உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும் என்று வாசிக்கிறோம். அடுத்ததாக ஞானஸ்நானம் எடுப்பது ஒரு நீதியை நிறைவேற்றுதல் ஆகும். மத்தேயு 3:15. இயேசு ஞானஸ்நானம் எடுத்த பின்பு இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். அடுத்தது ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. எபேசியர் 5:9. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் என்று வாசிக்கிறோம். எபிரேயர் 7:2. அவர் நீதியின் ராஜா, அதாவது மெல்கிசேதேக் என்றால் நீதியின் ராஜா என்று பொருள்படும். அடுத்தது ஆயக்காரனையும் பரிசேயனை குறித்து வாசிக்கிறோம். தன்னைத்தான் தாழ்த்தினவன் நீதிமானாக்கப்பட்டான். மத்தேயு 18:14 வாசிக்கிறோம். அப்போ தாழ்த்தினோம்னா நாம் நீதிமான்களாக மாறுவோம். கடைசியாக 10. வெளிப்படுத்தின விசேஷம் 19:1. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியும் உள்ளவைகள். 22:11 நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று நாம் வாசிக்கிறோம். இதெல்லாம் நீதியை குறித்து சொல்லப்பட்டுள்ள வசனங்கள். அந்த நீதியின் தன்மைகள் யாவை? யோபு 29:14. நீதியை தரித்து கொண்டேன், அது என் உடுப்பாய் இருந்தது. யோபுக்கு நீதி உடுப்பாக இருந்தது. சங்கீதம் 36:6. உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போல் இருக்கிறது,
நீதி எப்படி இருக்குதா? மகத்தான பர்வதங்கள் போல இருக்கிறது. சங்கீதம் 37:6 உன் நீதி வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். இப்ப நீதி வெளிச்சத்தை போல் காணப்படுகிறது. அடுத்தது ஏசாயா 11:5 நீதி அவருக்கு அரைக்கட்டாக இருக்கிறது. நீதி அவருக்கு அரைக்கட்டாக இருக்கிறது. நீதியை அரைக்கட்டாக தரித்து கொண்டிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அடுத்தது ஏசாயா 28:17 தூக்கு நூல் நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன் என்று வாசிக்கிறோம். அப்ப நீதி தூக்கு நூலாக காணப்படுகிறது. அடுத்ததாக ஏசாயா 48:18 நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போல இருக்கிறது. அவர் நீதியை மார்க்கவசமாக தரித்து கொண்டிருக்கிறார். ஏசாயா 59:17 எபேசியர் 6:14 நாம் வாசிக்கிறோம். நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்று படிக்கிறோம். அடுத்தது ஏசாயா 61:10 நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அடுத்தது ஆமோஸ் 5:24 நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் புரண்டு வரக்கடவது. அப்ப நீதி என்னது? வற்றாத நதியை போல என்றென்றைக்கும் புரண்டு வந்து கொண்டே இருக்கும். வற்றாத நதி. அடுத்தது யாக்கோபு 3:18 நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. பாடுகிறேன் உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன் ஒருபோதும் மறவேனையா இயேசுவே உம் கிருபை போதுமையா எனக்கு உம் கிருபை போதுமையா உம்மையே பாடுகிறேன் உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன். வாழ்க்கை பாதையிலே எத்தனையோ துயரங்கள் தோல்விகளும் வந்ததையா ஏசையா தோல்விகளும் வந்ததையா உம்மையே பாடுகிறேன் உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன். உள்ளத்தில் பாசம் வைத்தீர் கண்ணீரை துடைத்தீரையா எந்தன் துன்பமெல்லாம் தீர்த்தீரையா உம்மையே பாடுகிறேன் உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன்.
பாடல்கள் பாடிடுவேன், வாயார புகழ்ந்திடுவேன். உம்மை எங்கும் சொல்வேனையா, உம்மை எங்கும் சொல்வேனையா. உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன். ஒருபோதும் மறவேனையா, இயேசுவே உம் கிருபை போதுமையா. எனக்கு உம் கிருபை போதுமையா. உம்மையே பாடுகிறேன்,